பணம் கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பணக்காரங்க உங்களுக்கு எப்பவுமே சொல்ல தயங்குற ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது உங்க பணத்தோட வேகத்தை, அதாவது அதோட வெலோசிட்டியை பத்தினது. இன்னைக்கு சேமிப்புங்கிறதே ஒரு பெரிய பொய்ன்னு நாம ஆதாரத்தோட உடைக்க போறோம். வாங்க இந்த உண்மைய ஆழமா அலசி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க பணம் பேங்க்ல இருந்து உண்மையிலே அழுகிட்டு இருக்கா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குன்னு தானே நம்புறீங்க. ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய மாயேனா? வாங்க அந்த மாயையே இன்னைக்கு உடைப்போம். பணத்தை தண்ணி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் தேங்கி நிக்கிற குட்டை தண்ணியில எப்படி கொசு பாசி எல்லாம் உருவாகி அந்த தண்ணியே கெட்டு போகுதோ, அதே மாதிரி தான் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல சும்மா இருக்கிற பணத்துல பணவீக்கம்ங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி உருவாகி உங்க பணத்தோட மதிப்பை குறைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, வேகமா ஓடுற நதி எப்படி மின்சாரத்தை உருவாக்குதோ அதே மாதிரி சுழற்சியில இருக்கிற பணம் தான் உண்மையான வளர்ச்சியும் செல்வத்தையும் உருவாக்கும். ஒன்னு டெட் எனர்ஜி, இன்னொன்னு ஃபைனான்ஷியல் கரண்ட். உங்க பணம் இதுல எதுவா இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல நாம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிக்கி இருக்கிற ஒரு பெரிய பொரிய பத்தி பாப்போம். அதுக்கு பேரு தான் தேங்கி நிற்கும் பணப்பொறி, அதாவது தி ஸ்டாக்னன்ட் மணி ட்ராப். பாதுகாப்பான சேமிப்புங்கிற பேர்ல நாம எப்படி ஒரு கட்டுக்கதையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ இந்த டெட் எனர்ஜினா என்ன? ரொம்ப சிம்பிள். புழக்கத்துல இல்லாத எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிற பணம் தான் அது. பணவீக்கம், வரிகள்னு பல காரணங்களால அதோட வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வரும். இது எப்படி தெரியுமா? வெயில்ல வச்ச ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி கரைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு பேரு சேமிப்பு இல்ல, அதுக்கு பேரு கரைதல். இந்த டெட் எனர்ஜியோட விளைவை நேரடியா பார்க்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். இது ஸ்டாட்டிக் சிவா மற்றும் கைனடிக் குமாரோட கதை. இந்த கதையோட இறுதியில இதுல நீங்க யாருன்னு உங்களுக்கே புரியும். வாங்க அவங்களோட ஒரு வருஷ நிதி பயணத்தை நாம இப்ப உன்னிப்பா கவனிக்கலாம். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் அவங்களோட மனநிலை தான். நம்ம ஸ்டாட்டிக் சிவா சேமிப்பு தான் பாதுகாப்பு, பேங்க் தான் பெஸ்ட்ன்னு நம்புறாரு. பாஸ்புக்கை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்காரு. ஆனா கைனடிக் குமார் பணத்தை ஒரே இடத்துல வைக்காம நகர்த்திட்டே இருக்கணும்னு நம்புறாரு. பணத்தின் வேகம், அதாவது வெலாசிட்டி எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் பாஸ்புக்கை பார்க்கல, சொத்துக்களை நிர்வகிக்கிறாரு. நீங்க இதுல யாரு? ஸ்டாட்டிக் சிவாவா இல்ல கைனடிக் குமாரா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ கணக்குகளை பாப்போம். இந்த எண்கள் தான் உண்மைய அப்பட்டமா உங்க கண்ணு முன்னாடி காட்டும். 2 பேரும் 10,000 ரூபாயில ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு சிவாவுக்கு 3% வட்டியில கிடைச்சது வெறும் 300 ரூபாய். ஆனா 7% பணவீக்கம்னு ஒரு அரக்கன் வந்து அவரோட பணத்திலிருந்து 700 ரூபாய திருட்டிட்டு போயிட்டான். அப்போ நிகரமா பார்த்தா அவருக்கு லாபம் இல்ல, 400 ரூபாய் நஷ்டம். ஆமா, அவர் பணத்தை சேமிக்கல, இழந்திருக்காரு. ஆனா இப்போ குமாரா பாருங்க, அவர் அதே பணத்தை 4 முறை, ஒவ்வொரு முறையும் 5% லாபத்துல முதலீடு செஞ்சு மொத்தம் 2155 ரூபாய் சம்பாதிக்கிறார். பணவீக்கத்தை கழிச்ச பிறகும் அவரோட கையில 1455 ரூபாய் நிஜமான லாபமா நிக்குது. இதுதான் பணத்தோட வேகத்தோட அசுர சக்தி. அதனால நீங்க இன்னைக்கு கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. செல்வம் என்பது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறதுல இல்ல, உங்க பணம் உங்களுக்காக எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுங்கிறதுல தான் இருக்கு. இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஸ்டாட்டிக் சிவாவா இருக்கிறது போதும், இனி கைனடிக் குமாராக மாற நீங்க தயாரா? உங்க பதில் ஆம்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நிதி பயணத்தோட ஒரு புதிய அத்தியாயத்தை நாம இப்போ இந்த நிமிஷம் ஆரம்பிக்கிறோம். சரி, சிவாவா இருக்கிறத நிறுத்தி குமாரா மாற முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். ஆனா நில்லுங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் வங்கியின் மறைக்கப்பட்ட இயந்திரம். நீங்க சும்மா வச்சிருக்கிற உங்க டெட் எனர்ஜியை வச்சு அவங்க எப்படி ஒரு லாப சாம்ராஜ்யத்தையே இயக்குறாங்கன்னு இப்போ திரைய விலைக்கு பாப்போம். இந்த செயல்முறை ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப அதிர்ச்சியானது. 1, நீங்க உங்க 10,000 ரூபாய பேங்க்ல போடுறீங்க. அது உங்க டெட் எனர்ஜி. 2, வங்கி அதை வச்சு பல மடங்கு கடன் உருவாக்குது. அது அவங்களோட கைனடிக் எனர்ஜி. 3, அந்த கடன்கள் மூலமா அவங்க மிகப்பெரிய வட்டியையும் லாபத்தையும் பாக்குறாங்க. 4, கடைசியில உங்க பணத்தோட முழு சக்தியும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வெறும் 3% வட்டிங்கிற ஒரு சின்ன துண்டு தூக்கி போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே சொல்லுங்க. உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தோட வேகம், அதாவது வெலாசிட்டி என்ன தெரியுமா? ஒரு பெரிய 0. ஆமா, 0. நீங்க 0 வெலாசிட்டில இருக்கும்போது வங்கி உங்க பணத்தை வச்சு அதிவேகத்துல இயங்கிட்டு இருக்கு. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க.
இப்போ இந்த முக்கியமான உண்மைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அவங்களோட இந்த ராட்சச இயந்திரத்தை இயக்குற பேட்டரி. ஆமா, உங்க செயலற்ற தன்மை தான் அவங்களோட லாபத்துக்கான எரிபொருள். இனிமேலும் ஒரு பேட்டரியாவே இருக்கணுமா, இல்ல அந்த இயந்திரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு சாதாரண சேமிப்பாளராயிருந்ததை விட்டுட்டு உங்க நிதி உலகத்தோட சிற்பியா, அதாவது ஒரு ஆர்கிடெக்டா மாற வேண்டிய நேரம் இது. ஃப்ரம் சேவர் டு ஆர்கிடெக்ட். உங்க நிதி அதிகாரத்தை உங்க கையில திரும்ப எடுக்க தயாரா? ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும்னா இந்த 4 விஷயங்கள் தான் உங்க புது ரூல்ஸ். 1. உங்க பேங்க் அக்கவுண்ட் பணத்தை சேமிச்சு வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்ல. அது பணத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு ஸ்டேஜிங் ஏரியா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. 2. உங்க பணம் சும்மா இருக்கிற நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. 3. பணவீக்கத்தை ஜெயிக்க ஒரே வழி அதை விட வேகமா ஓடுறது தான், அதாவது பணத்தை நகர்த்திட்டே இருக்கிறது. 4. மத்தவங்களோட கரண்ட்ல போகாம உங்களுக்கான சொந்த நிதி நீரோட்டத்தை, அதாவது ஃபைனான்ஷியல் கரண்ட்டை நீங்களே உருவாக்குங்க. இந்த ஆர்கிடெக்ட் கட்டத்துக்குள்ள நுழைய நீங்க உண்மையிலேயே தயார்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கு அடுத்த கட்ட பயிற்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பணத்தோட வேகம்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா ஒரு காஃபி விக்கிற கம்பெனி எப்படி உலகத்தோட பெரிய வங்கிகள்ல ஒண்ணா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஃப்ளோட்டுங்கிற ஒரு ரகசியத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம அடுத்த அலசல்ல ஸ்டார்பக்ஸ் எப்படி உங்க பணத்தை வச்சே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த பாகத்துல சந்திப்போம்.